श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. भीष्मस्तुति 8. विजयरथ कुटुम्ब आत्तदोत्रे श्रुतरथहयरश्मिनि तच्छ्रिये क्षणीये भगवतिरधिरस्तु मे मुमुक्षोः यमिह निरीक्ष्य हदा कथाக ஸ்வரூபம். அதாவது அர்ஜுனனோட தேரை காக்கணும், அதுக்கோசரம் ஒரு கையில் சாரதியோட சாட்டையை வச்சுட்டோம், இன்னொரு கையில் குதிரைகளோட கயிறுகளையும் பிடிச்சுண்டு அந்த கிருஷ்ணன் இருக்கிறது அவ்வளவு சௌந்தரிய ரூபமாக இருக்கான். அதுவும் எப்படி அதிசௌந்தரிய ரூபமாக காட்சி அளிக்கிறான் அந்த பகவான். அப்போ ஏற்பட்ட அந்த பகவான் கிட்ட என்னுடைய அந்திம காலத்தில் என் மனசு பிரீத்தி கொள்ளட்டும். யுத்த பூமியில் விழுந்து கிடக்கிற எல்லாருமே அந்த பகவத் ஸ்வரூபத்தை கண்ணால பார்த்துண்டே உயிர் நீத்தாளாம். அதனால அவள்லாம் எம்பெருமானுடைய சாரூபியத்துக்கு போயிட்டாளாம். முக்தி தசையில் அவள்லாம் போயிட்டா, மோட்சத்தை அடைஞ்சுட்டா அப்படிங்கிறார். அதாவது செய்யத்தகாத காரியங்கள் எத்தனையோ செஞ்சாலும் குடும்பத்தை காக்கணுமா. அப்படி அநேக காரியங்கள் பண்ணினாலும் குடும்பத்தை காக்கணும் அப்படிங்கிறது தர்மசாஸ்திரம். அதை அனுசரிக்கிறவர் மாதிரி கிருஷ்ணன் என்ன பண்ணுறாராம், பொய் பேசுறது, தான் கொடுத்த உறுதிமொழியை மீறிண்டு செயல்கள் செய்கிறது, அநியாயங்களாக பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு அர்ஜுனனுடைய ரதங்கிற குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற தர்மத்தில் எம்பெருமான் ஈடுபட்டிருக்கான். இப்படி அவன் பண்ணுறான் எதுக்கோசரம், இந்த பூமியில் பூமிக்கு பாரமாக இருக்கிற பூமி பாரத்தில் குறைக்கிறதுக்கோசரம் எம்பெருமான் இப்படி ஒரு சங்கல்பம் வச்சுருக்கானா. அதாவது அற்பர்களாக இருக்கிற எம்பெருமான் இப்படியெல்லாம் பண்ணனே, அவனை நம்ம கேள்வி கேட்க முடியுமா என்ன? நம்மளாம் ஒரு அற்பர்கள். இந்த அற்பர்களாகிய நாமெல்லாம் எம்பெருமான் இப்படி பண்ணுறானேன்னு நம்மளுடைய அபிப்பிராயம் எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா மனுஷனுடைய மனசுக்கும் எட்டாத யோக சக்தி உடையவர் எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணன். அதனால அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை கண்ணால் பார்த்துண்டே அந்த அங்கே இருக்கிற போர் வீரர்கள்லாம் உயிர் நீத்தாளாம். அப்படி இருக்கிற பொழுதோ அவள்லாம் போகிறத பீஷ்மர் தன்னுடைய யோக திருஷ்டியிலேயே பார்த்துட்டு அதை அப்படியே மனசில் உணர்ந்து பார்த்துன்னு இருக்காராம். இப்படி எம்பெருமானுடைய அகடி தகடனா சாமர்த்தியம் அப்படின்னும் இதை நம்ம சொல்லலாம். சத்ரியாளுடைய கடமை என்ன? யுத்தம் பண்ணுறது. யுத்தம் பண்ணுறவ அந்த வீரர்கள் முக்தி அடைஞ்சிட்டா அப்படின்னா எம்பெருமான் க்ஷத்ரிய தர்மத்தை பண்ணின்னு இருக்கா, அதனால அவளை முக்தி அடைஞ்சுட்டா. விசேஷமாக எந்தவித அறிவும் இல்லாத மந்தர்களாக இருந்த கோபியர்கள் கூட முக்தி பெற்றிருக்கா அப்படிங்கிறார். அடுத்தது 9வது ஸ்லோகத்தில் லலித கதி விலாசவல் குஹாச பிரணய நிரீக்ஷண கல்பிதோரு மானாக கிருதமனு கிருதவத்ய உன்மதாந்தாக பிரகிருதி மகன் கிலயஸ்ய கோபவத்வஹ. இதில் என்ன சொல்கிறார்? கோபஸ்திரீகள்லாம் ராசக்கிரீடை பண்ணினா, அப்போ அவனுடைய நடை அழகு, நடன சௌந்தரியம், மயக்கர புன்னகை, அப்படியே கருணையே வடிவான அந்த பார்வை, இது எல்லாத்தையும் அவ அனுபவிச்சு
தன்னுடைய அனுபவங்கள் எல்லாம் திருப்பி திருப்பி அசை போடுறாளாம். அப்படி அவ அனுபவிக்கக்கூடிய தனி பெருமை உள்ளவன் அந்த எம்பெருமான். அவனோட ஐக்கியமானவார்கள்லாம் மோட்ச தசையை அடைஞ்சிட்டா அப்படிங்கிறார். அப்போ அவன் தன்னை மறைச்சுட்டானான், அதை வெளிக்காமிக்காம தன்னை அவன் மறைச்சுட்டான் அப்படிங்கிறார். அதாவது அந்த கிருஷ்ணனுடைய அழகான விளையாட்டு புன்னகை இது எல்லாத்தையும் அவ அனுபவிச்சிருக்கா. உலகத்துல எல்லாமே அந்த கிருஷ்ணனை எல்லாரும் அந்த கிருஷ்ணனை பூஜை பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறார். அடுத்தது 10வது ஸ்லோகத்துல முனி கணநృபவர்ய சங்குலேந்தக சதசி யுதிஷ்டராஜசூய ஏஷாம் அர்ஹணமுபபேத ஈக்ஷணீயோ மம திருசிகோச்சர ஏஷ ஆவிராத்மா. இதுல என்ன சொல்றார்? ரிஷிகணங்கள், பெருமை வாய்ந்த ராஜாக்கள், இவா எல்லாரும் கூடி இருக்கிற அந்த சபையில யுதிஷ்டிரர் நடத்திய ராஜசூய யாகத்துல எல்லாரையும் கவர்ந்த அந்த கிருஷ்ணன் என்னோட கண்ணு முன்னால முதல் கௌரவ பூஜைய ஏத்துண்டான். எல்லாத்துக்கும் அந்தராத்மாவான அவன்தான் தற்சமயம் என்ன கண் முன்னால இருந்து காட்சி கொடுத்துட்டு இருக்கான் அப்படிங்கிறார். அடுத்த ஸ்லோகத்துல தமிமஹமஜம் ஷரீரபாஜாம் க்ருதி திருஷ்டிதர் ஆத்ம கல்பிதானாம் பிரதிதிருஷமிவ நைகதார்க்கமேகம் சமதிகதோஸ்மி விதூதம் வேதமோகஹ. அதாவது பகவான் சிருஷ்டித்த எல்லா உயிரினங்கள்லையும் ஒவ்வொரு ஹிருதயத்திலையும் அவன் இருந்துட்டு இருக்கான். அந்த எம்பெருமான் அவித்ய நீங்கிய நான் நன்கு உணர்ந்தேன் அப்படிங்கிறார். எனக்கு அவித்யெல்லாம் நீங்கிய எனக்கு அவன் அப்படி காட்சி கொடுத்துட்டு இருக்கான். அதுவும் எப்படி? ஆகாசத்துல சூரியன் இருக்கான், சூரியன்கிறவன் ஒத்தன்தான், ஒவ்வொருத்தர் கண்ணுக்கும் புலப்படுறான். ஆனா பார்க்குற கண்கள் நிறைய கண்கள் சூரியனை பார்க்கறது. ஆனா அந்த சூரியனுக்கு எந்த விதமான வேற்றுமையும் கிடையாது. பார்க்கப்பட்ட கண்களுக்கு வேணா வேற்றுமை இருக்கலாமே தவிர்த்து அந்த சூரியன் ஒத்தன்தான். எப்படின்னா, நிறைய பாத்திரங்களை வச்சு அதுல தண்ணியை கொட்டினோம் அப்படின்னா சூரியனுடைய பிம்பம் எல்லாத்துலேயும் தெரியும். எப்படியெல்லாம் பாத்திரங்கள் மாறுபாடா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறுபாடா, அதுக்கு பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி அதுல அந்த பிம்பங்கள் தெரியும். அப்பேற்பட்ட அந்த சூரியனுக்கு எந்த மாறுபாடும் கிடையாது. அதே மாதிரி பரமாத்மா அப்படிங்கிறவன் ஒத்தன்தான், ஒரே பரமாத்மா. எல்லாருடைய ஹிருதயங்கள்லையும், எத்தனையோ ஹிருதயங்கள் இந்த உலகத்துல எம்பெருமானால சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட அத்தனை ஹிருதயங்கள்லையும் எம்பெருமான் ஒத்தன்தான் இருந்திருக்கான் அப்படிங்கிறத உறுதியான ஞானத்தை நான் அடைஞ்சுட்டேன். அது நன்னா எனக்கு தெரியறது, அதனால நான் கிருதார்த்தனா ஆயிட்டேன் அப்படிங்கிறார் பீஷ்மர். இப்படி பீஷ்மர் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை துதிச்சு மனம், வாக்கு, கண் இப்படி இருக்கிற இந்திரியங்கள் செயல்கள் எல்லாத்தையும் எம்பெருமான் கிட்ட நான் அர்ப்பணிச்சுட்டேன், சமர்ப்பிச்சுட்டேன். பகவானோட ஆக்ஞையினால இப்படி அவர் எல்லாத்தையும் சமர்ப்பிச்ச உடனே அந்த இடம் அப்படியே நிசப்தமா எடுத்தான். பகவானுடைய ஆக்ஞையினால அந்த இடம் அப்படியே நிசப்தமா இருக்கான். அந்த மாதிரி இருக்கிற போது அவர் தான் ஸ்வச்சந்த மிருத்துவா இருக்காரே பீஷ்மர். அந்த அவருடைய ஸ்வச்சந்த மிருத்துவா இருக்கிற அந்த பீஷ்மர் அப்படியே ஆத்ம ஜோதிஷ்
ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவோட திருவடியை அடைஞ்சு கொடுத்தான். இப்படி கண்ணு முன்னால எல்லாத்தையுமே பார்த்துட்டு தன்னுடைய கண் மனம் வாக்கு எல்லாத்தையும் எம்பெருமான் திருவடியில சமர்ப்பிச்ச பீஷ்மருக்கு உடனே ஆத்ம ஜோதிஷ் கிடைச்சுடுத்தோ. அந்த ஜோதிஷால ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவோட திருவடியை அடைஞ்சு அவர் மோட்சத்தை அடைஞ்சிருக்கார். இப்படி இந்த பீஷ்மருடைய கண் திருஷ்டியில எல்லாத்தையும் அவர் கண்டதை நம்ம இஞ்சிமேட் ஐஷிங்கர் டெய்லி ஸ்மரணை பண்ணுவாராம். டெய்லி இந்த பீஷ்மர் ஸ்துதியை சொல்லி தினம் எம்பெருமான் கிருஷ்ணனை பீஷ்மர் எப்படி அனுபவிச்சாரோ அந்த மாதிரி அனுபவிச்சுட்டு இருக்கார். அதே மாதிரி நாமும் ஆச்சாரியன் வழியில பின்பற்றி நாமும் எம்பெருமானுடைய மோட்சத்தை அடையறதுக்கு நாமளும் முயல்வோம். இப்படி பீஷ்மர் ஸ்துதியை இதுவரை நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.